கடைசி காலத்துக்கு அடையாளமா 2 காரியங்கள் நடக்க போகுதுங்க. அதாவது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இதுதான் கடைசி காலம் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள 2 விஷயங்கள் முக்கியமா நடக்கும்னு சொல்லி வேதத்துல ஆண்டவர் தானியேல் தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தியிருந்தாரு. அந்த தானியேல் தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகத்துல நம்ம வாசிக்கும்போது அங்க எழுதப்பட்டிருக்குது. தானியேல் 12வது அதிகாரத்துல 10வது வசனம். அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள் அப்படின்னு இருக்குது. இந்த கடைசி காலத்துல இந்த 2 விஷயம் நடக்குங்க. ஒரு பக்கத்துல ஒரு கூட்ட ஜனத்தார் அவங்க புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்களாமா. அவங்க சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு அவங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ள அவங்க சுத்தமாயிட்டே இருப்பாங்க. ஆண்டவருக்காக பரிசுத்தமா வாழ்க்கை வாழுவாங்க. ஆனா இன்னொரு பக்கத்துல இன்னொரு கூட்ட ஜனங்கள் துன்மார்க்கமா நடந்துட்டு இருப்பாங்க. அவங்களோட துன்மார்க்கத்துல இன்னும் ரொம்ப மோசமா அது அதிகமா போகும். அதனாலதான் வெளிப்படுத்தல விசேஷத்திலேயே கூட நமக்கு எழுதப்பட்டிருக்குது. என்னன்னு எழுதப்பட்டிருக்குது அப்படின்னா அதாவது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். ஆமாங்க, கடைசி காலத்துல இந்த 2 அடையாளங்களும் நடக்கும். ஒரு பக்கத்துல பரிசுத்தவான்கள் இன்னும் பரிசுத்தமாக்கப்பட்டு புடமிடப்பட்டு கொண்டே இருப்பார்கள். இன்னொரு பக்கத்துல தப்பு செய்யறவங்க துன்மார்க்கமா அதிகமா அவர்களுடைய துன்மார்க்க செயல் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அதுவும் போயிட்டே இருக்கும். இத பார்த்த உடனே நம்ம தெரிஞ்சுக்கணும், இதுதான் நம்ம வாழ்ற கடைசி காலம்னு சொல்லி. நீங்க ஞானவான்களா இருந்தா நிச்சயமா இதை உணர்ந்து கொள்வீங்க.